Hello everyone, welcome to my channel Slow Homemaking with Nandini. நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ், லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் வீடியோஸ், vlogs, செல்ஃப் கேர் இது எல்லாமே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாக்லேட் பனானா பிரெட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நான் பால் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கேன், வீகன் தான். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் 3 நல்லா பழுத்த வாழைப்பழமாக சேர்த்துக்கிறேன். அது கூட அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பனானா நல்லா பிளெண்ட் ஆச்சுன்னா அடுத்தடுத்து சேர்க்குற இன்க்ரீடியன்ஸோட நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரையும் கூட நல்லா கரைஞ்சிரும். இதுக்கு நான் பாலுக்கு பதில் தண்ணி சேர்த்துருக்கேன் அரை கப். உங்களுக்கு வேணும்னா அதுக்கு பதில் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். இது கூட ரீஃபைண்ட் ஆயில் அரை கப் சேர்த்துருக்கேன். இது ரீஃபைண்ட் ஆயில் வந்து நம்மளுக்கு பேசிக்கலி ஸ்மெல் இல்லாத எண்ணெயாக நம்ம சேர்க்கணும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு பதில் நீங்கள் கோகோனட் ஆயில் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா க்ரீமியாக பிளெண்ட் பண்ணி ஒரு மிக்சிங் ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டிலலாம் எப்போவுமே பழுத்த வாழைப்பழம் கடைசியாக கொஞ்சம் மிஞ்சோம் இல்லைங்களா, யாருமே டச் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் மீறுறப்போ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜல்லடை மாதிரி எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ நான் வந்து இந்த வடிகட்டி யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து 1 கப் மைதா சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது ஜலிக்கல அப்படின்னா ஒரு மாதிரி ஏர் இருக்காது, அதனால் வந்து ரொம்ப டென்ஸாக வந்துடும் நம்மளுக்கு கேக்கு. அதனால் வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் அரை கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். இந்த ரேஷியோ வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து 1 கப் மைதாக்கு அரை கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப் கோதுமை மாவுக்கு கூட அரை கப் மைதா சேர்த்துக்கலாம். பட் என்ன டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது மட்டும்தான். இப்போ இது கூட சாக்லேட் ஃப்ளேவருக்காக கொக்கோ பவுடர் நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர், சர்க்கரை எதுவுமே இருக்காது இதில். எந்த பிராண்ட் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஹெர்ஷீஸ் சேர்த்துருக்கேன். இது கூடவே பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன், உப்பு வந்து சும்மா 1/8 டீஸ்பூன், ஒரு சிட்டிகை சேர்த்தா போதும். இது வரைக்கும் எல்லாத்தையுமே ஜலிச்சு எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் எப்போவுமே கட்டி தட்டும், அதனால அதையும் சேர்த்து ஜலிச்சுக்கலாம். இப்போது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு பொறுமையாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். வீடியோவில் வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், அதனால் ஃபாஸ்ட்டாக தெரியும். பட் வந்து ஸ்லோவாக இந்த மாதிரி கட்டிங் மோஷனில் வந்து நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி போய் சென்டரில் இப்படி நடுவில் வரும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பேட்டர் திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் வந்து கரெக்டான டெக்ஸ்சருக்கு கொண்டு வந்துடலாம். கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதில் நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் ரொம்ப காமனாகவே கிடைக்கும் இல்லைங்களா, ஸோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இது வந்து நம்மளோட சாக்லேட் ஃப்ளேவரை இன்டென்ஸாக பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஸ்லோவாக வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க லோஃப் பேனில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா பேக்கிங் ஷீட் போட்டுக்கலாம், இல்லை உங்களது வந்து நான்ஸ்டிக் லோஃப் பேனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். என்னோடது வந்து நான்ஸ்டிக் கிடையாது, அதனால் நான் பேக்கிங் ஷீட் வச்சு ஒரு சைடு லைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பேட்டரெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏர் பபிள்ஸ் ஏதாச்சும் உள்ள ட்ராப்பாக இருந்ததுன்னா வெளியே எஸ்கேப் ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 45லேருந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா 45 மினிட்ஸ் கழிச்சு ஒரு டூத்பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எதுவும் ஒட்டாமல் வரணும். அப்போ நம்மளோட கேக் வந்து ரெடின்னு அர்த்தம், சரிங்களா? நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து இது சூடாக கூட சாப்பிட பிடிக்கும். நான் சூடாகவே இதில் 1-2 ஸ்லைஸ் எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து வெனிலா ஐஸ்கிரீம் வச்சுட்டு சாக்லேட் சிரப் ஊற்றி சாப்பிடுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதை ஒரு பிரெட் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் டெக்ஸ்சர். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கலனா கூட கொக்கோ பவுடர் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற ரெசிபி அதே மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணனா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.